இது யாருங்க சொன்னது? யாருங்க சொன்னது? சொன்ன உனக்கே தெரியல, அப்புறம் நமக்கு என்ன தெரியும்? நான் சொன்னேன், எழுதுனது யாருன்னு கேனையா. ஓ, யார் எழுதுனதுன்னு கேக்குறியா? யார் எழுதிருப்பான்னு நினைக்கிற நீ? நீங்க சொல்லுங்க, நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன். உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும். உனக்கு தெரிஞ்சதை ஏன் என்கிட்ட கேக்குற? உங்களுக்கு தெரியுதான்னு தெரியறதுக்காக கேக்குறேன். ஓ, எனக்கு இதுதான்யா கலிகாலம்ங்கிறது. அதாவது எம்ஏ படிச்சு எம்பில் படிச்சு 34 வருஷம் ஆங்கிலத்துறையில தலைவனா இருந்த ஒருத்தனை ஒரு இத்தினூண்டு குழந்தை உனக்கு தெரியுதான்னு பாக்குறேங்கன்னு சவால் விடுது பாத்தீங்களா? இது உண்மையிலேயே கலிகாலம் இல்லைங்க, இதுதான் நல்ல காலம். இப்படிதான் குழந்தைகள் இருக்கணும். இப்ப அந்த பாட்டு யார் எழுதுனான்னு கேக்குறீங்க? ஆமாங்க. பாரதியாரா? பாரதியார். உங்களுக்கெல்லாம் இது பாரதியார் எழுதின பாட்டா இருக்கலாம் ஐயா, ஆனா இது எனக்கு எங்க அப்பா எனக்கு சொன்ன பாட்டுதுங்கய்யா. இது உங்க அப்பா சொல்லி கொடுத்த பாட்டு? எங்க அப்பா சொன்ன பாட்டு. எங்க அப்பா சொன்னதுனால தான் இந்த பாட்டு எனக்கு தெரியும். அப்ப பாரதியார் எழுதின பாட்டை உங்க அப்பா தான் உனக்கு சொல்லி கொடுத்தார்? ஆமாங்கய்யா. அப்ப நல்ல தகப்பனார் பிள்ளைகள் இருந்தா குடும்ப உறவு கண்டிப்பா கோயிலா தான் இருக்கும். கோயிலா மாறணும்னா பெற்றோர் பிள்ளைகள் உறவு சரியா இருக்கணும். நான் பாலவிகார் ஸ்கூல்ல படிக்கிறேன். எங்கம்மா? பாலவிகார் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். பாலவிகார் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். தமிழே இல்ல. மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இங்கிலீஷ், ஆங்கிலம் இருக்கு, வடமொழி இருக்கு, தமிழ் இல்ல. ஆனா பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டில் இருக்கு. ஆங்கில வழியில படிச்சாலும் குழந்தைக்கு அவங்க அப்பா பாரதியார் பாட்டு சொல்லி கொடுத்திருக்கிறார். புரியுதுங்களா? ஆங்கில வழியில படிக்கிறது வயிற்று பொழப்புக்குங்க, ஆனா அப்பா அம்மா சொல்லி கொடுக்கிற பாரதியார் பாட்டு ஆன்ம செழிப்புக்கு. எந்த தாயால் பிள்ளைகள் சரியாக வளர்க்கப்படுகிறார்களோ அந்த குடும்பம் கண்டிப்பாக கோயிலாக இருக்கும். அப்ப பெற்றோர் பிள்ளை உறவு. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. என்னமா சொன்னேன்? கணவனே கண் கண்ட தெய்வம்னு சொன்னீங்க இல்லைங்களா? நான் சொல்லல, சொன்னதை சொல்லியிருக்கீங்க. அப்படி இருந்தா குடும்பம் கோயிலா இருக்கும்னு சொன்னீங்க. நான் என்ன சொல்றேன், அடுத்த வார்த்தை மனைவி சொல்லே மந்திரம்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, அதை எல்லாரும் பின்தொடர்ந்தீங்கன்னா கண்டிப்பா குடும்பம் ஒரு கோயிலா தாங்க. ஆமா, தெய்வம் மந்திரத்தை கேட்கும்ல. அது போல பொண்டாட்டி சொல்ற அந்த அர்ச்சனையோ மந்திரத்தையோ நீங்க கேளுங்க, கண்டிப்பா குடும்பம் கோயிலா இருக்கும். ஈன்று புறந்தருதல் தாயின் கடமை, சான்றோன் ஆக்குவது தந்தையின் கடமை. ஐயா, ஒரு மனுஷன் காலையில எழுந்து பல்லு விளக்கி பேப்பர் படிச்சு ராத்திரி எல்லாத்தையும் மறந்து படுத்து தூங்குற வரைக்கும் 1008 பிரச்சனைகள். இன்னைக்கு மனுஷனுக்கு எங்கேயுமே நிம்மதி இல்லை. ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நிம்மதி இருக்கு. எங்க? காலையில 10 நிமிஷம் பாத்ரூம்ல போய் உட்கார்றான் பாத்தீங்களா, அங்க மட்டும்தான் நிம்மதி. அங்கேயும் சில பேருக்கு நிம்மதி இல்ல. இந்த பிரச்சனைகள் சந்திக்கின்ற இடம் குடும்பம். அதாவது தாத்தா பாட்டியில இருந்து பேரன் பேத்தி வரைக்கும் 1008 பிரச்சனைகள். சரி. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனை. சரி. கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை. சரி. அண்ணனுக்கும் தம்பிக்கும் பிரச்சனை. சரி. பெத்தவங்களுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை. சரி, இப்ப என்னதான் பேச போறீங்க? நம்ம மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை. நம்ம மாமியாருக்கும் மருமகளுக்கும் சொல்ல இல்ல இல்ல இல்ல, ஏன் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சொல்லுங்க. நம்ம என்னையா உங்க குடும்பத்துல சேர்க்கறீங்க? வேற ஒண்ணு இல்லையா, ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் ஒரே குடும்பம் அப்படின்னு போயிடலாமேன்னு பார்த்தோம். ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து இளைஞனாகி படித்து பட்டம் பெற்று பண்புள்ளவனாக இந்த சமுதாயத்தில் பெரியவனாக இருந்தாலும் நம்ம கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன? நாட்டுக்கே ராஜானாலும் வீட்டுக்கு பிள்ளை தானே. அது மாதிரி அந்த பிள்ளைக்கும் பெற்றோருக்கும் இருக்கின்ற அழகான அருமையான அற்புதமான ஆழமான உறவுகளுடைய உணர்வுகளை சொல்ல வந்திருக்கேன். பெற்றோர் பிள்ளை உறவு தான் கோயில். கண்டிப்பாங்கய்யா.